தமிழ் மண்ணில் 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் ஒரு பாரம்பரிய உணவு உள்ளது. அது எளிமையானதும் ஆரோக்கியமானதும் ஆகும். அந்த உணவுதான் இடியாப்பம். மென்மையான நூல்களாலான வெண்மையான உணவு. இதன் வரலாறு மிகவும் பழமையானது. சங்க காலத்தில் அரிசி முக்கிய உணவாக இருந்தது. அரிசி உழைப்பால் தயாரிக்கப்பட்டது. நெல் வாழ்வின் அடிப்படை பயிர். ஆவி மூலம் சமைக்கும் முறை பயன்பட்டது. எளிய முறைகள் பயன்படுத்தப்பட்டன. கல்லில் அரைத்து மாவாக்கப்பட்டது. மென்மையான அரிசி மாவு தயாரானது. சூடான நீர் சேர்த்து பிசைக்கப்பட்டது. பின்னர் நூல்களாக பிழியப்பட்டது. ஆவியில் வேக வைக்கப்பட்டது. நெல் நனைக்கப்பட்டது. வெயிலில் உலர்த்தப்பட்டது. மீண்டும் மாவாக்கப்பட்டது. சுத்தமான மாவு தயாரானது. சூடான நீருடன் கலந்து மாவு தயாரானது. மென்மையான நூல்கள் உருவானது. அழகான வடிவம் பெற்றது. ஆவியில் மூடப்பட்டது. மெதுவாக வேக வைக்கப்பட்டது. மென்மையான இடியாப்பம் தயாரானது. இந்த உணவு கடலை கடந்தது. இலங்கைக்கும் பரவியது. அங்கு இது ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் என அழைக்கப்பட்டது. கறியுடன் பரிமாறப்பட்டது. தேங்காய் பாலுடன் சாப்பிடப்பட்டது. இரு நாடுகளின் பாரம்பரிய உணவாக மாறியது. இந்த உணவு ரொம்ப ருசியா இருக்கு. ஆமா, இந்த சமையல் சூப்பர். அப்பா, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ஒரே வேர்களை கொண்டது. ஆவியில் வேக வைத்த உணவு. எண்ணெய் இல்லாதது. ஜீரணிக்க எளிது. சக்தி தரும் உணவு. எல்லா வயதுக்கும் ஏற்றது. சத்தான தேர்வு. பல சுவைகளுடன் பொருந்தும். இந்த உணவு அருமையாக இருக்கிறது. திருவிழாக்களில் தயாரிக்கப்படும். அழுத்து, கொஞ்சம் அழுத்து. அத்தை, இப்படியா? ஆமா குழந்தை, ரொம்ப நல்லா இருக்கு. பாரம்பரியமாக பரிமாறப்பட்டது. பிடித்திருக்கிறது. இன்னும் ஒன்று செய்வோம். கருவிகளும் பாரம்பரியத்தை காட்டுகின்றன. விருந்துகளில் இடம்பெற்றது. காலத்துடன் முறைகள் மாறின. ஆனால் உணவு அதே போல் தொடர்கிறது. மண்ணிலிருந்து தட்டிற்கு பயணம் தொடர்கிறது. இடியாப்பம் பாரம்பரியம், ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தை இணைக்கும் ஒரு உணவாக உள்ளது.